நக்கீரன் கோபாலின் பித்தலாட்டங்கள். கட்டுக்கதையில் சொல்லும் நக்கீரன். பார்த்தாலே தெரிகிறது. அதை ஒளிபரப்ப துடிக்கும் 200 ரூபாய் ஊப்பிக்களும் வாய வாடகைக்கு விட்டு அலைகிற ஒரு குரூப். இவங்களுக்கு தான் இந்த வீடியோ. செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? விர்ச்சுவல் வாரிஸ்ட்டை வச்சுக்கிறாதீங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா மீசைக்காரர் அவர்களே? சோழி முடிச்சு. நான் உங்கள் அசோக், இது உங்கள் கவிசோக் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த நக்கீரன் கோபாலை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நக்கீரன் கோபால் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு, 40 பேரை கொன்னது விஜய் தான், விஜய் அடிக்கணும், வெட்டணும், குத்தணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கரூரில் நடந்தது மீட்டிங் இல்லை, ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறாரு. இதை என்ன செய்கிறாங்க, இந்த 200 ரூபாய் ஊப்பிக்கல், அது மட்டும் இல்லாமல் இந்த வாயை வாடகைக்கு விட்டு பழைக்கிற அந்த தற்குறிகள் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படியே சேர்த்துன்னு சொல்லி பொய்யான தகவல்களை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜனநாயகன் படத்துக்கு அப்படி ஒரு சீன் தேவைப்படுதுன்னா, அதாவது அப்படி ஒரு காட்சி அந்த படத்துக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தேவைப்படும் பட்சத்தில் அவங்க கிட்ட கேவிஎம் ப்ரொடக்ஷன் இருக்கு. கேவிஎம் ப்ரொடக்ஷன் தான் பணம் போட்டு அந்த படத்தை எடுக்கிறாங்க. அவங்க கிட்ட இல்லாத பணமா அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் அவங்களால பண்ண முடியாதா? ஒரு பீஸ்ட் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு மாலையை பெருசாக செட்டிங் பண்ணாங்க, பெரிய மாலை செட்டிங் பண்ணி அதுக்குள்ள செட்டிங் அப்படி பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க படத்தில் ஒரு செட்டு போட்டு அவங்களால எடுக்க முடியாதா? அதில் நடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் அதை கரூர் நடத்தணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அவங்க கரூரில் இந்த ஷூட்டிங் நடத்தணுங்கிற அவசியமே அவங்களுக்கு இல்லை. அந்த ஒரு பேசிக் புரிதல் கூட இல்லாத ஒரு சில தற்குறிகள் இந்த நியூஸை பெருசாக மக்கள்கிட்ட பரப்புகிறாங்களாமா. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? சில இதை இதுக்கு ஒரு ஆதாரம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு ஃபுட்டேஜ், தளபதி கச்சேரின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுல ரீசெண்டாக, அந்த பாட்டில் இருக்கிற ஒரு ஃபுட்டேஜ், கரூரில் நடந்த ஒரு ஃபுட்டேஜ், இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி அதுவும் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜும் மேலே இருக்கிறது சாங்கில் இருக்கிறது, கீழே இருக்கிறது கரூரில் நடந்தது, இதுவும் ஒன்றாமா. இந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தியை மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் கொடுக்கணுன்றதுக்காக அந்த வீடியோவை நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நக்கீரன் கோபால் விர்ச்சுவல் வாரிஸ்ட்டை வச்சுக்காதீங்க கேட்டிங்களே அப்படின்னு சொன்னோன்னா, அது என்னன்னா, நம்ம விர்ச்சுவல் வாரிஸ் இப்போ அவரோட பழைய கதைகள்லாம் நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நக்கீரன் கோபால் எப்படி ஃபேமஸ் ஆனார்? வீரப்பனை வச்சு தான் ஃபேமஸ் ஆனார். அதாவது காட்டில் போய் வீரப்பனை பார்த்து சந்தித்து ஃபோட்டோ எடுத்து ஃபுட்டேஜ் எடுத்து அதை வச்சு தான் ஃபேமஸ் ஆனார்னு நம்ம மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது இல்லை. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவசுப்பிரமணியம்னு ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட், அவர் என்ன பண்ணுறாரு, 1996க்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சிவசுப்பிரமணியம் ஒரு முடிவு பண்ணுறாரு. என்ன முடிவுனா, வீரப்பனை அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, வீரப்பன் இப்படி தான் இருப்பாருன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் போய் வீரப்பனை பார்க்கணும், அவரோட ஃபுட்டேஜெல்லாம் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, ரிஸ்க் எடுத்து வீரப்பனை பார்க்கறதுக்கு காட்டுக்குள்ளே போகிறார். சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே தனியாக போகிறாரு. கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு வீரப்பனோட டீமை கண்டுபிடிக்கிறாரு. வீரப்பன் அவங்க கூட நல்லா பேசி பழகி வீரப்பனோட சம்மதத்தோட அவர் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் பண்ணுறாரு. 9 மணி நேரத்துக்கு வீடியோ ஃபுட்டேஜ் பண்ணுறாரு. வீடியோ ஃபுட்டேஜ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது அவரோட எண்ணம். அதை வச்சு பணம் பார்க்கணுங்கிறது அவரோட எண்ணம் இல்லை. அதுக்காக அவர் ஃபுட்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு அதை கொண்டு யார்கிட்ட கொடுக்குறாரு, நக்கீரன் கோபால்கிட்ட கொடுக்குறாரு.
அந்த இடத்துல தான் நக்கீரன் கோபால் தன்னோட சூழ்ச்சியை காட்டுறாரு. எப்படின்னா, அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, வீரப்பனோட ஃபுட்டேஜ், அதை வந்து கஷ்டப்பட்டு எடுத்தது யாரு? சிவசுப்பிரமணியம். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஃபுட்டேஜோட காப்பி ரைட்ஸை வந்து அவர் பேர்ல வாங்கி வச்சுக்கிட்டாரு. நக்கீரன் கோபால்ங்கிறதுல அவரோட பேர்ல மாத்தி வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்போ இவரோட உழைப்புல வந்ததை இவர் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாருன்றத ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இதை என்ன செய்யறாரு? சன் டிவிக்கு வந்து கோடிக்கணக்கில் வைக்கிறாரு அந்த ஃபுட்டேஜை. ஏன்னா காப்பி ரைட்ஸ் அவர் பேர்ல இருக்குல்ல, அவரை மீறி வேற யாரும் அதை ஒளிபரப்ப முடியாது. அதாவது நக்கீரன் கோபாலோட சம்மதம் இல்லாம அவருக்கு பணம் கொடுக்காம யாரும் அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சிவசுப்பிரமணியம் என்ன பண்ணியிருக்காரு? இவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர் பண்றதெல்லாம் பொறுக்க முடியாம அவரே மீடியா விட்டு வெளியே வந்துட்டார். அதாவது நக்கீரன் மீடியா விட்டு அவர் வெளியே வந்து அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. தன்னோட மன வேதனைகளை அந்த புக்கில் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இது நான் வந்து சோசியல் மீடியாவில் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இது எனக்கு ஏற்கனவே தெரியும்லாம் இல்லை. இந்த சம்பவத்தை பேசுனதுக்கப்புறம், யார் நக்கீரன் கோபால் இதை பேசுனதுக்கப்புறம், விஜய் மேலே அபாண்டமான பழியை போட்டதுக்கப்புறம், இவருக்கு ஏதாச்சும் நம்ம ரிப்ளை கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இதை நான் எடுத்து வந்து வெளியே விடுறேன். இது மாதிரி விஜய் மேலே தேவையில்லாமல் பழி போடுறது, அந்த பேட்டியிலே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லிங்க? ஆரம்பிக்கும் போது பேட்டியில் இல்லை, நக்கீரன் கோபால்னு அஃபிஷியலாக ஒரு வீடியோ வெளியே வந்துச்சு. மீசை அப்படிதான் கேள்வி கேட்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறீங்க? 40 பேரை கொன்ற நடிகர் விஜய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து அதுக்கு தான் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. எஸ்ஐடி மூலமாக சிபிஐ வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க விசாரணை பண்ணி கோர்ட்டு சொல்லும்போது தான் கொலையாளி யாருன்னு தெரியும். விஜய கொலையாளின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க எப்படி அதை சொல்லலாம்? அப்போ இதுக்கு பேர் அவதூறு இல்லையா? இதுக்குள்ள ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? சரி, அடுத்து இன்னொன்று. அந்த விஜய் வண்டி, கரூர்ல விஜய் வண்டிக்கு முன்னாடி குழந்தையை காணோன்னு ஒரு அம்மா சொன்னாங்களா, மைக்கில் கூட அனௌன்ஸ் பண்ணாங்களா, அந்த குழந்தையோட அம்மா வந்து வழிமறைப்பு பண்ணாங்களா, என் பிள்ளையை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி. விஜய் வந்து போக விட மாட்டேன்னு சொன்னாங்க. இது உண்மையா இல்லையான்னு அவர் கேள்வி கேட்டுக்கிட்டு அவரே பதில் சொல்றாரு இது உண்மைன்னு. சப்போஸ் அப்படி அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் விஜயோட வண்டியை மறைச்சு வழிமறைப்பு பண்றது அவ்வளோ ஒரு சின்ன விஷயம்லாம் கிடையாது. விஜயோட வண்டியை வழிமறைப்பு பண்றது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. விஜய் எத்தனை மீடியாக்கள் அங்கே இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதா? இப்போ விஜயை பற்றி ஒரு துரும்பு கிடைக்குமான்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ கண்டிப்பாக அதை வீடியோ பண்ணி போட்டிருப்பாங்க. எந்த மீடியாவுக்கும் தெரியாமலாம் இருந்திருக்காது. அத்தனை மீடியாக்கள் அங்கே இருந்தும் அவங்களுக்கு தெரிலன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது எவ்வளோ பெரிய கட்டுக்கதைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கட்டுக்கதை சொல்கிறதெல்லாம் உங்கள் இதோட நிறுத்திக்கோங்க. தளபதி கிட்ட வராதிங்க. மீசை அப்படி தான் கேள்வி கேட்கும்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்படி தான் செய்வாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், டேக் கேர்.